இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? விவிலியம் வாசிக்கிறீங்களா? இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா, ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போது புதிய மொழிபெயர்ப்பிலே அதற்கு பெயர் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பழைய வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா அதற்கு விசுவாசம் என்கிற பெயர் உண்டு. அந்த நம்பிக்கையாக இருக்கட்டும், விசுவாசமாக இருக்கட்டும், வார்த்தை தான் வேறே ஒழிய அதில் இருக்கிற கண்டென்ட், அந்த உட்பொருளானது ரொம்ப முக்கியமானது. ஆமா, ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன் என்று அவர் சொன்னார். பாருங்க, அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு 3.5 வருஷம் ஒன்னா இருந்தாங்க. அவர் கூடயே உலாவுனாங்க, அவர் கூடயே போனாங்க, அவர் கூடயே வந்தாங்க, அவர் கூடயே சாப்பிட்டாங்க, அவர் கூடயே உறங்கினாங்க. அவர்களுக்கு அது கிடைத்த, அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். அந்த ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது 120க்கு மேலான சீடர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அது ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த 12 பேரை தான் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவருக்கு அநேக சீடர்கள் உண்டு. ஆம், ஆனாலும் அந்த துன்பம் என்கிற வரும்பொழுது அவர்கள் எல்லோரும் அவரை விட்டு பயந்து போய் போனார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னா, அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால அப்படி ஓடினாங்க. ஆனால் பின்பு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு ஆண்டவருக்குள் எவ்வளவு நம்பிக்கையாய், எவ்வளவு விசுவாசமாய் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் விவிலியத்திலே நாம் பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பிக்கை தான், இந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னோம்னா, நம்ம தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சரி, பிதாவாகிய தேவனையும் சரி, பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளையும் சரி, மூவரையுமே நாம் எப்படின்னா நாம் விசுவாசிக்கிறோம், நம்புறோம். இப்படி ஒரு ஆண்டவர் இருந்தார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காய் பாடுபட்டார், எனக்காய் அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார், எனக்காய் அவர் மரணத்தை ஜெயித்தார். நம்ம நம்புறோம். அந்த விசுவாசம்தான் நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது என்று சொன்னால், நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் அது சேர்க்க போகிறது. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் மேல் விசுவாசம் கொள்ளலை. நேரா பார்த்தாங்க, ஆண்டவர் முகமுகமா பார்த்தாங்க, பேசினாங்க, கொண்டாங்க. ஆனால் அவர் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால தானே அவர் சொன்ன அந்த கனிகளை, அவர் புறம்பே தள்ளி அந்த கனிகளை அவர்கள் போய் அதை பார்த்ததும் இல்லாமல், அது மேல் ஆசைப்பட்டதும் இல்லாமல், பிசாசோடு ஏவாள் 7 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு உறவாடிக்கிட்டு, ஆண்டவரோடு பேசுகிறவள் பிசாசோடு பேசுகிறவளாய் இருந்தாள் அவள். ஏனெனில் அவருடைய முழு நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்ல. அதுதான் உண்மை. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். 75 வயதிலே ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, வானத்தை எண்ணாந்து பார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எல்லாம் பார், இதெல்லாம் உன்னால எண்ண முடியுமா கேட்டார். இதெல்லாம் உன்னால எண்ண முடியுமா? மணலை பார், இது உள்ள மணலை உன்னால எண்ண முடியுமா? அப்படியாக உன் சந்ததியை நான் பெருக்குவேன் என்று சொல்லி 75 வயதிலே ஆண்டவர் அவருக்கு ஒரு இறைவாக்கு கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அவர் நிறைவேற்றியது 100 வயதுல, 100வது வயதில் ஆண்டவர் அதை நிறைவேற்றார். 25 வருடங்கள் அவர் காத்துக் கொண்டிருந்தார். 25 வருடங்கள் காத்துக் கொண்டிருந்தார். நடுவில் அவர் ஒரு தவறு ஒன்று பண்ணார், அது வேண்டாம். ஆனா 25 ஆண்டுகள் அவர் காத்துக் கொண்டிருந்தார். அவ்வளவு விசுவாசம் ஆண்டவர் மேலே. ஆண்டவர் எனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பார், மணலை போல பெருக செய்வார் என்று அவர் காத்துக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நோவிடத்திலே ஆண்டவர் என்ன சொன்னா, இதோ நான் இந்த உலகை நான் அழிக்கப் போகிறேன். அவர் பார்க்கும்போது உலகத்திலே நோவாவை தவிர வேறு யாரையும் அவர் நீதிமானா பார்க்கல. அதுதான் சொன்னார், பெட்டகம் செய்ப்பா, பெட்டகம் செய், இவ்வளோ அடி நீளம், இவ்வளோ அடி அகலம், இவ்வளோ முழம் உயரம் இருக்கணும், இப்படி இருக்கணும், இத்தனை அறைகள் இருக்கணும், ஒவ்வொரு அறைக்கு இவ்வளவு அளவு இருக்கணும், எல்லாம் சொன்னார். ஆனால் உலகம் எப்பொழுது அழிக்கப்பட்டது? நோவா இடத்துல சொன்ன பிறகு 100 வருடம்
கழித்துதான் இந்த உலகம் அழிக்கப்பட்டது. நோவஇடத்துல இறைவாக்கு கொடுக்கப்பட்டு, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு 100 வருடம் கழிச்சு தான் ஆண்டவர் வந்து அந்த அந்த வெள்ளப்பெருக்கை ஆண்டவர் கொண்டு வந்து உலகத்தை அழித்தார். அது வரைக்கும் நோவா என்ன செய்து கொண்டிருந்தார்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அதை மக்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். மனம் திரும்புங்க, பாவம் செய்யாதீங்க, உலகம் அழிய போகிறது, உலகம் அழிய போகிறது, உலகம் அழிய போகிறது என்று சொல்லி அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார், நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்தார். நம்பிக்கை, ஆண்டவர் மேல் கொண்ட நம்பிக்கை.